யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது, சென்ற வாரம் பார்த்த இதை பற்றி பேச போகிறோம். இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, விவசாயி, இந்த மூன்றும் 1967 நவம்பர் 1 வெளிவந்த படங்கள். இதில் இருமலர்களையும் ஊட்டி வரை உறவு 100 நாள் கஷ்டப்பட்டு இழுத்து ஓட்டிட்டாங்க. ஆனால் இருமலர்கள், ஊட்டி வரை உறவு, விவசாயி 50 நாள் தான் ஓடிச்சு. இருமலர்கள் எடுத்தவர் மணிஜெய் சினி ப்ரொடக்ஷன்ஸ். அடுத்த படம் எடுத்தாரா, வெற்றி அடைஞ்சா? அடுத்தது எம்ஜிஆர்ட்ட வந்துட்டார், நீரும் நெருப்பும் எடுத்தார். அடுத்தது ஊட்டி வரை கோவை செழியனுக்கு லாஸ் ஆகிட்டார். படம் நல்லா தான் ஓடிச்சு, இருந்தாலும் அதில் தயாரிப்பு செலவு அதிகம், பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிட்டு. ஊட்டியில் 2 மாதம் ரூம் போட்டு யோசித்து அவங்க படம் லைட்டிங் சரியில்லைன்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் காலமெல்லாம் காத்திருப்பேன்னு ஜெயலலிதா போட்டு கொஞ்சம் எடுத்து வெட்டி எரிஞ்சாங்க. அப்புறம் வயது 18 சக்கரன்னு எடுத்தாங்க. இப்படி ஏகப்பட்ட லாஸ் ஆகி அவங்க படத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லி அவர் அடுத்த படம் குமரி கோட்டம் எம்ஜிஆரை வச்சு எடுத்தார். ஆனால் விவசாயி எடுத்த தயாரிப்பாளர் தேவர் அடுத்த படம் எம்ஜிஆரை வச்சு தான் எடுத்தார், வேறு யார்ட்டையும் போகலை. அதுலேருந்தே தெரிஞ்சு அது மாதிரி சிவகணேசன் சீரியல்லாம் எங்களுக்கு 2 படமாக வந்துச்சுன்னாங்க. பாவை விளக்கு, பெற்ற மனம், ரெண்டுமே 1960 தீபாவளிக்கு வந்த படம் தான். கூட மன்னாதி மன்னன் வந்துச்சு. இந்த 2 படம் எடுத்த தயாரிப்பாளர் கதி என்னாச்சுன்னு தெரியுமா? யாருக்குமே தெரியாது. அடுத்தது பாருங்கள், முரடன் முத்தும் கூட நவராத்திரி 2 படம் வந்துச்சு. முரடன் முத்து பந்துலு நேராக எம்ஜிஆர்ட்ட வந்துட்டார். அடுத்தது படம் எடுத்து எல்லாம் லாஸாக போனவங்க அவ்வளோ பேரும். நவராத்திரி ஏபி நாகராஜன் கடைசியில் எம்ஜிஆர்ட்ட தான் வந்தார், எல்லாத்தையும் இழந்துட்டு. ஆக இவங்க சொல்கிறாங்க 2 படம் விட்டு பெரிய சாதனை பண்ணுறாங்க. இதான் சாதனை. அதாவது ஆப்ரேஷன் சக்ஸஸ், பட் பேஷண்ட் க்ளோஸ் ஆகிட்டார், மறுகையா. இதுதான் அவரோட ஒவ்வொரு படத்தோட நிலமை. நவராத்திரியை பிடிச்சி இழுத்து ஓட்டினாங்க, என்ன பிரயோஜனம்? நாகராஜனுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பாருங்கள், எங்கிருந்து வந்தால் சொர்க்கம் பட தயாரிப்பாளர் விநாயக ஃபிலிம்ஸ். அவர் எம்ஜிஆர்ட்ட புரட்சி பித்தன் அப்படின்னு படம் எடுக்க வந்தார். எல்லாம் லாஸ் ஆகி போய், என்னை போல் ஒருவனும் லாஸ் ஆகிட்டார். எங்கிருந்து வந்தால் எடுத்தவர் எல்லாம் லாஸ் ஆகி அவர் ரஜினி கமலெல்லாம் வச்சு எடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார், எல்லாத்தையும் விற்றுட்டு போயிட்டார் கம்ப்ளீட்டாக. ஆக அடுத்தது பாருங்கள், பிராப்தமும் சுமதியன் சுந்தரியும் ஒரே நாளில் வந்த படம். பிராப்தம் எடுத்த சாவித்திரி பட்ட நிலைமை எல்லாருக்குமே தெரியும். சுமதியன் சுந்தரி ராம்குமார் ஃபிலிம்ஸில் சிவாஜி சொந்த கம்பெனி. சாந்தி நம்ம சிவாஜி பிக்சர்ஸே காலியாக போச்சு. பிறகு இதெல்லாம் என்ன மாத்திரம். அடுத்தது வைரநஞ்சமும் டாக்டர் சிவாவும் ஒரே நாளில் வந்த படம் தான். வைரநஞ்சம் ஸ்ரீதர் எம்ஜிஆர்ட்ட வந்துட்டார். டாக்டர் சிவா எடுத்த ஏசி திருலோச்சந்தர் அதோடு முடிஞ்சுது. இதே எம்ஜிஆர் படத்தை எடுத்து பாருங்கள், கொடுத்து வைத்தவளும் தர்மம் தலையாகும் ஒரே மாதத்தில் வெளியான படம் 1963. 2 படமே 84 நாளைக்கு மேலே ஓடி ஒரு நல்ல வெற்றியை பெற்று அடுத்து தொடர்ந்து எம்ஜிஆர் வச்சு தான் படம் எடுத்தாங்களே தவிர வேறு யார்ட்டையும் போகலை. அதே மாதிரி தர்மம் தலையாகும் நல்ல வெற்றியை பெற்ற படம். இன்றைக்கி வரைக்கும் அது ஓடிக்கிட்டு தான் இருக்குது. தர்மம் தலையாகும் அந்த நேரத்தில் 84 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இலங்கையில் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. ஒரு நல்ல வெற்றியை பெற்று தேவர் படம் குறுகிய காலத்திலே சம்பாத்தியம் பண்ணிடும். காரணம் என்னென்னா, எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கி 6 ஷோ 7 ஷோ 8 ஷோன்னு போடுவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் விளம்பரம் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸ், அத்தனையும் வெற்றி படம். அடுத்தது 1966 பிப்ரவரியில் நான் ஆணையிட்டால் முகராசி. நான் ஆணையிட்டால் 50 நாள் போட்ட அத்தனை தேட்டர்லேயுமே 50 நாள் ஓடி அதையும் தாண்டி ஓடிச்சு. அடுத்தது முகராசி 100 நாள் ஓடிச்சு ஜெய்டியில். ஆக எல்லாமே வெற்றி படங்கள். எம்ஜிஆர் படங்கள் ஒரே மாதத்தில் வெளியிட்டாலும் 2 படமே வெற்றி அடையும். முகராசி ஒரு நல்ல வெற்றியை பெற்று ஓடிச்சு. இப்போது எம்ஜிஆர் படத்தை எம்ஜிஆர் படம் தான் சொல்லுவோம், சிவாஜி கணேசன் படத்தை அப்படி சொல்ல மாட்டாங்க. பீம்சிங் படம், ஏபி நாகராஜன் படம், ஸ்ரீதர் படம் அப்படி தான் சொல்லுவோம். காரணம், அவர் ஒரு நடிகர், அவ்வளோதான். அவருக்கு அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு பல பேர் நடிகர்கள், இவர் ஒரு ஆள். அதனால் அவரை தனியாக சிவாஜி படம்னு சொல்ல மாட்டாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் அவர் காலத்தை ஓட்டினார். அடுத்து பாருங்கள், ஸ்ரீதர் உரிமை குரலும் கூட சிரித்து வாழ வேண்டும் ஒரே மாதத்தில் வந்துச்சு 1974. உரிமை குரல் வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சு. சிரித்து வாழ வேண்டும் 100 நாள் ஓடிச்சு. நல்ல வசூலோடு ஓடிச்சு சிரித்து வாழ வேண்டும். ஆக மக்கள் திலகத்தின் படங்கள் எல்லாமே வெற்றி படங்கள் தான். எல்லாம் வெற்றி படங்கள். எதையுமே அவர் தோற்க விட மாட்டார் அவர். ஏன்னா எல்லாமே அவர் தான், ஆல் இன் ஆல். கதையிலேருந்து அத்தனை அவர் தான். அவர் படம் குறுகிய காலத்தில் நிறைய வசூல் பார்த்துரும். ஏன்னா முதல் நாளே 7 ஷோ போடுவாங்க, 6 ஷோ 7 ஷோ. ஏங்க, காதல் வாங்கணும் மதுரை கல்பனால முதல் நாள் 8 ஷோ ஓடிச்சுங்க. 8 ஷோ ஓடி 50 நாளைக்குள்ளே 50 நாள் என்ன முதல் வார வசூலே மற்ற படங்கள் 50 நாள் ஓடுற வசூலுக்கு ஈக்குவலாக வந்துடும். மற்ற பி சென்டர்லாம் அப்படி தான். எம்ஜிஆர் படம் முதல் வார வசூல் சிவாஜி கணேசன் படம் 50 நாள் ஓடினாலும் அந்த வசூலுக்கு ஈக்குவல் ஆகாது. பாருங்கள், இங்கே 7 ஷோ 7 காட்சி 6 ஷோ 5 ஷோ இப்படி தான் ஓடும். முதல் வாரத்தில் எத்தனை ஷோ ஓடும்? இவர் படம் 3 ஷோ தான் ஓடும். 3 ஷோவுக்கே ஆள் வராது. சரி நேயர்களே, அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம்.